ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு சுத்தமாக தெரியாது. இப்போது நான் வாழைப்பூ ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்து நான் இந்த மாதிரி அந்த இதழெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூ மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சில பேருக்கு இது எப்படி ஆயிடுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி விரித்து பார்த்தோம் அப்படின்னா நடுவில் மெலிசாக நல்லா நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது கூடவே இந்த பேப்பர் மாதிரி ஒரு இதழ் ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஆஞ்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் 5 குச்சி குச்சாக இருக்குதுங்களா, அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மேலே ஒரு கொம்போடு இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் எல்லாத்தையுமே ஆஞ்சி எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப ஃபுல்லாகவும் ஆய தேவையில்ல. ஓரளவுக்கு இந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டிப்பாட்டிட்டு அந்த கூம்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வாழைப்பூவை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது வாழைப்பூ கட் பண்ணோடனே கருத்துரும். அந்த உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டால் கருக்காது. ப்ளஸ் வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணியில் போட்ட வாழைப்பூ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல. அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்ற தேவையில்ல. வாழைப்பூ மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற வாழைப்பூ அதையும் தண்ணி எல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கையால் தண்ணியை வடிகட்டி அப்படியே புழிஞ்சு சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்து வதக்கிட்டோம், வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப துவர்ப்பு அதிகமாக தெரியும். நம்ம கையால் வடிகட்டி வாழைப்பூ உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வாழைப்பூ ஊற வச்சோம். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு அதில் இருக்கும். அதனால் மீடியமாக உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிட போகுது. அதனால் நான் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு வாழைப்பூவை இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணியில் சேர்த்த வாழைப்பூவை மட்டும்தான் எடுத்துருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஊற்றிடலாம். ஒருவேளை நீங்கள் அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாழைப்பூவை எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வேணால் நம்ம வேக வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. இப்போ வாழைப்பூ எண்ணெயிலே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கையளவு கொஞ்சம் தேங்காய், அது கூட ஒரு கையளவு நல்லா பிடிச்ச பொடி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறேன். வாழைப்பூவில் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா தேங்காய் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பு சுத்தமாக தெரியாமல் பொரியல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி கீரை நல்லா சுருங்கி அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை, எண்ணெயிலே தான் வதக்கி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் வாழைப்பூடைய துவர்ப்பு சுத்தமாக இல்லாமல் இருக்கும். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உப்பும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற துவர்ப்பு சுத்தமாக தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாழைப்பூ செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, ரச சாதம், பருப்பு சாதத்துக்குள்ளெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யாஸ் டே புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.